ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோமாக. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த கட்டளையை நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய சந்ததி 1000 தலைமுறைக்கும் இரக்கம் கிடைக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளணும், பலனை, ஜீவனை, சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். தேசத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் நல்ல உள்ளங்கள் உள்ளவர்களாக, நல்ல சிந்தைகள் உள்ளவர்களாக, நல் நடக்க உள்ளவர்களாக மாற வேண்டும். தீர்க்க ஆயுசோடு அவர்கள் வாழ வேண்டும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் காண வேண்டும். இதற்கெல்லாம் காரணமாய் அமைவது எது என்று கேட்கும்போது, பெற்றோர்களாகிய நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டுமா? இன்னைக்கு அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். தாறுமாறான வாழ்க்கை, பாவமான ஒரு வாழ்க்கை, கொலை வெறியோடு, போதை பழக்கங்களோடு, பெற்றவர்களை மதிக்காதவர்களாக, துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவர்களாக, தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக, தெய்வ சித்தத்தை செய்யாதவர்களாக, குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக வாழ்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளும் இப்படி வாழக்கூடாது. அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் எப்படி பெற முடியும், எப்பொழுது பெற முடியும் என்று சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுதுதான் தேவனாகி கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளுக்கும் சந்ததிக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், உடைகளை கொடுக்கிறோம், அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறோம், ஆஸ்தியும் அந்தஸ்தையும் சேர்த்து வைக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய அநேக காரியங்களை அவர்களுக்கு செய்து கொடுக்க நம்மையே அநேக பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் உட்படுத்தி அதிக பிரயாசத்தோடு சம்பாதித்து அவர்களை நாம் என்ன பண்ணுறோம், வழி நடத்துகிறோம். ஆனால் இதற்கு மேலாக தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த இரக்கம் மாத்திரம்தான் அவர்களுக்கு பாதுகாப்பையும் கிருபையும் மேன்மையும் ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் நல் ஒழுக்கத்தையும் தலைமுறை தாண்டின ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். அந்த இரக்கம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது எப்படி, அதை காட்டிலும் கோடி மடங்கு உயர்ந்தது அவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கிருபை, பலன், சுகம், பாதுகாப்பு. இதெல்லாம் எப்படி நம்முடைய சந்ததிக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கிடைக்கும் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வது என்பது என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களிடத்திலே தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். இப்போ தேவன் சொல்கிறத செய்யறதுனால தான் தேவனுடைய அன்பு நம்மிடத்துல பூரணப்படுகிறதா இருக்கிறது. அப்போ தேவன் சொல்கிறவைகளை, தேவன் விரும்புகிறவர்களை செய்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அப்போ தேவன் விரும்புகிறவர்களை செய்யாததும், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாததும் தேவனிடத்தில் அன்பு கூறாததாகும். அதே போல 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்,
நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்யணும். அது எவ்வளோ பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருது பார்க்குறீங்களா? எவ்வளோ மகிமையான ஆசீர்வாதத்துக்கு அது பாத்திரமாய் அமைகிறது என்று பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தலைமுறையும் நம்முடைய சந்ததியும் 1000 தலைமுறைக்கு தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறதற்கு நீங்களும் நானும் காரணமாய் இருக்க வேண்டும். நாளைக்கு நம்முடைய பின் சந்ததியும் நம்முடைய தலைமுறையும் சாபத்தோடு பாவத்தோடு துன்மார்க்கமான ஜீவியத்தோடு வாழ்வதற்கு நீங்களும் நானும் எந்த விதத்திலும் காரணமாய் இருந்து விடக்கூடாது. அவருடைய ஆசீர்வாதத்திற்கு 1000 தலைமுறைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவரிடத்துல அன்பு கூறணும். அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை வாழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. Hallelujah. God bless you. Praise the Lord.